உருளைக்கிழங்கை இதை மாதிரி பொரியல் செஞ்சிங்கன்னா சாம்பார் ரசம் தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடேறவும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பல்லாரி 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 1/2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் எல்லாம் நல்லா ஒன்று போல வெந்து வரும். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக மொறுமொறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.